தொடர் கனமழையால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. மழை வெள்ளத்தால் சம்பா பயிர்கள் சேதமடைந்திருப்பது, வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது குறித்து நமது செய்தியாளர் மாதவன் குருநாதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை மாவட்டம் முழுவதும் சராசரியாக 7லிருந்து 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நன்னிலத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 3,75,000 ஏக்கருக்கு மேலே சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக கிட்டத்தட்ட 10,000 ஏக்கருக்கு மேலான சம்பா பயிர்கள், இளம் பயிர்கள், முதிர்ந்த பயிர்கள் மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் சம்பா பயிர்கள், இளம் பயிர்கள் மழை நீரில் சூழ்ந்தும் சில இடங்களில் மூழ்கியும் காணப்படுகிறது. அதே போலவே முதிர்ந்த பயிர்கள், அதாவது தண்டு உருண்டு வர்ற பருவத்தில் உள்ள பயிர்கள், கதிர் வந்த பயிர்கள், பால் கட்டும் பருவத்தில் உள்ள பயிர்கள் சுமார் 7,000 ஏக்கருக்கு மேலாக மழை நீரால் சாய்ந்தே விட்டன. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் சாய்ந்த பயிர்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்களில் கீழே உள்ளது மண்ணாக போயிடும், மேலே உள்ளது மட்டும்தான் அறுவடை பண்ணுவாங்க. அப்படி மேலே உள்ளது அறுவடை பண்ணுறப்ப விவசாயிகளுக்கு 100க்கு 10 மூட்டை விளையிற இடத்துல 100க்கு 5 மூட்டை 6 மூட்டை தான் விளையும். இதனால் விவசாயிகள் மிகுந்த ஒரு கவலையெல்லாம் இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சம்பா சாகுபடி இப்போ பாதிக்கப்பட்ட பரப்பளவு இன்னும் அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த அந்த மழையின் காரணமாக நன்னிலம், முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளில் மழை நீர் வீடுகளில் பூந்துட்டு, நன்னிலம், குமாரமங்கலம், கீரனூர் ஊராட்சியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள பக்கத்தில் உள்ள வடி வாய்க்கால் 10 ஆண்டுகளாக தூர்வாரப்படாதனால் அங்கே வீடுகளில் தண்ணி போயிடுச்சு. அதே போல் முத்துப்பேட்டை நகர்பகுதியில் உள்ள பகுதியில், பூக்கொல்லை பகுதி அப்படிங்கிற பகுதியில் நிறைய தெருக்கள் இருக்குது, 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அங்கே அரசர் குளம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் உடைச்சிட்டு வந்து தண்ணியெல்லாம் வீடு சூழ்ந்து நிற்கிது. அந்த பகுதியிலையும் வடிவாய்க்கால் போடுறதுக்கு பைப்பெல்லாம் இறக்கி போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வடிவாய்க்காலே போடலை. அதனால தான் இந்த பிரச்சனைன்னு அந்த பகுதி மக்களும் வேதனை தெரிவிக்கிறாங்க. மேலும் மீனவர்களும் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள 2,500க்கும் மேற்பட்ட மீனவர்களும் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வானிலை ஆய்வு மையம் மறு அறிவிப்பு செய்யும் பொழுது தான் அவங்க வருவாங்க. மேலும் பல இடங்களில் திருவாரூர் மாவட்டம் அதிகமான கூரை வீடு, ஓட்டு வீடு உள்ள பகுதி. பல இடங்களில் இப்போ மண் சுவர் உள்ள வீடுகள் நிறையா இருக்குது. அவையெல்லாம் இந்த தொடர்ந்து மழை பெய்தால் இடிஞ்சு விழுவும் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்ல போனால் திருவாரூர் மருதப்பட்டங்கிற பகுதியில் ஒரு சுவர் இடிஞ்சிருச்சு. நல்வாய்ப்பாக யாருக்கும் எதுவும் ஏற்படலை. தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டே தான் வருகிறது. மாவட்ட நிர்வாகமும் தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருந்த பொழுதிலும் மழை பாதிப்பு அதிகரிக்கும் என்ற பொதுமக்கள் வேதனையில் உள்ளார்கள். புதிய தலைமுறைக்காக மாதவன் குருநாதன்.